ஐபிஎல்லுடைய 2024 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கடைசி நேரத்தில் சொதப்ப முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில வீரர்கள் விலகியதால் தான். மேலும் மதிஷா பத்ரினா, முஸ்தபிசர் ரகுமான், கான்வே போன்ற வீரர்கள் இல்லாமல் இருப்பது தான் சிஎஸ்கே விளையாடி இருக்காங்க. இது சொதப்பலுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்பட்டு வந்திருக்கு. அதாவது 17வது சீசன் முடிந்திருக்க நிலையில அடுத்ததாக 18வது சீசனுக்கு முன்பு மெஹானிலம் நடைபெற இருக்காம். இதுல ஒரு அணி பார்த்தீங்கன்னா 4 வீரர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடியும். 2 வெளிநாட்டு வீரர்கள், 2 உள்நாட்டு வீரர்கள் அல்லது 3 உள்நாட்டு வீரர்கள், ஒரு வெளிநாட்டு வீரரை தக்க வைக்க வேண்டும். ஒரே ஒரு வீரரை வைல்ட் கார்டு என்ட்ரி மூலமே எடுக்க முடியும். சிஎஸ்கே அணியானது பாத்தீங்கன்னா 3 உள்நாட்டு வீரர்களை தக்க வைத்திருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதாவது கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா, ஷுவாம் துபே ஆகியோரை தக்க வைக்க இருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில பாத்தீங்கன்னா மதிஷா பத்ரினா தக்க வைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் 3 உள்நாட்டு வீரர்களுடன் சேர்த்து ஒரே ஒரு வெளிநாட்டு வீரராக பத்ரினா அவர்களை மட்டுமே தக்க வைக்கவும் வாய்ப்பு இருக்கு. மேலும் கான்வே அவர்களை வைல்ட் கார்டு என்ட்ரியில் வாங்க வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே தக்க வைத்துள்ள வாய்ப்புள்ள வீரர்கள் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, ஷுவாம் துபே, மதிஷா பத்ரினா, கான்வே அவர்களும் இடம்பெற்றிருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.